ஆதங்கம், மக்களின் மனக்குமுறல். நாடு தேர்தல் விழாக்கோலம் போன்றிருக்கிறது. தேர்தல் திருவிழாவிலே மக்கள் கழித்து போயிருக்கிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா சொன்னது போல, தேர்தல்கள் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை என்று சொன்னார்கள். தேர்தல்கள் இல்லாமல் ஜனநாயகம் ஒரு நாளும் வளர முடியாது என்பது அதனுடைய அடிப்படை என்பதை காட்டுகிறது. அந்த வகையில் இலங்கையிலே தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் இன்றைய ஆதங்க நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளப் போயிருக்கின்றோம். அந்த வகையில் தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களிலே மிகவும் கைதேர்ந்த ஒருவரான இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகமாக இருந்த, பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிலே அங்கத்தவராக இருந்த முகமது அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். முதலாவதாக ஜனாதிபதி வேட்பாளர் என்ற பதவிக்கு பலரும் போட்டியிடுகின்றார்கள். வேட்பாளராக போட்டியிருக்கிற தகுதிகள் எதுவும் இருக்கின்றனவா? எல்லோரும் போட்டிடலாமா? ஆமாம், கட்டாயம். ஜனாதிபதி வேட்பாளர் அல்ல, ஒரு சாதாரண உள்ளூர் அதிகார சபைக்கு போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு கூட தகைமை ஈனங்கள் எவை என சட்டங்களில் வரையறுத்து கூறப்பட்டுள்ளது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பிலே ஜனாதிபதியாக வருகை தருகின்ற ஒருவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகைமைகள் பற்றி 92ஆம் உறுப்புரையில் எடுத்து கூறப்பட்டுள்ளது. அதன்படி கட்டாயம் ஜனாதிபதி வேட்பாளராக வருகின்றவர் 30 வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தல் வேண்டும். அடுத்ததாக அவர் ஏற்கனவே 2 முறை ஜனாதிபதியாக கடமையாற்றிய ஒருவராக இருக்க முடியாது. இதற்கு முதலில் 2010ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 18ஆம் திருத்தத்தின் மூலமாக நீக்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 3 முறை போட்டியிட்டாலும் அது 2019ஆம் ஆண்டு மீண்டும் நீக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது நடைமுறையில் உள்ளவாறு 2 முறைக்கு மேல் எவருக்கும் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக இருக்க முடியாது என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுபவருக்கு இருக்கக்கூடிய தகைமை ஈனங்கள் பற்றி அரசியலமைப்பின் 91ஆம் உறுப்புரையிலே கூறப்பட்டது. இந்த 92ஆம் உறுப்புரையில் கூறப்பட்டிருக்கின்றது. 91ஆம் உறுப்புரையிலே கூறப்பட்டுள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்குரிய தகைமை ஈனங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவராக ஜனாதிபதி வேட்பாளர் இருக்க வேண்டும். எனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியாதவருக்கு ஜனாதிபதியாக வர முடியாது. 91ஆம் உறுப்புரையிலே பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்ற ஒருவருக்கு கூறப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் 89வது உறுப்புரையிலே கூறப்பட்டிருக்கு. இந்த நாட்டில் வாக்காளர் ஒருவராக பதிவு செய்யப்படுவதற்கு தகைமையற்றவர்கள் யார்? அந்த தகைமை ஈனங்களுக்கு உட்பட்ட ஒருவருக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது. எனவே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாத வாக்காளராவதற்கு தகைமையற்ற ஒருவர் ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட முடியாது. இத்தகைய பல அவற்றிலே இருக்கின்ற 89வது உறுப்புரை இருந்தால் 91ஆம் உறுப்புரையிலும் இருக்கின்ற தகைமை ஈனங்கள் மிக நீண்டவை. எனவே இந்த இடத்தில் அதனை கூற விரும்பவில்லை. அந்த தகைமை ஈனங்களிலிருந்து விடுகை பெற்றவராகவும் 30 வயதுக்கு மேற்பட்டவராகவும் மற்றது 20 அதாவது 2 முறை ஜனாதிபதியாக பதவி வகித்தவராகவும் இருக்கக்கூடாது. தற்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. அறிவித்த அடுத்த நாளிலிருந்தே கட்டுப்பணம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சுயாதீன வேட்பாளர்களும் கூட கட்டுப்பணம் செலுத்துகின்றார்கள். சுயாதீன வேட்பாளர் ஒருவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்து அவர் இன்னும் நியமனம் பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் காலம் இருக்கின்றது. 15 நாட்கள் இன்னும் இருக்கின்றன. இந்த காலப்பிரிவுக்குள்ளால் அவர் கட்சி சார்பாகவும் நியமன பத்திரம் தாக்கல் செய்து ஜனாதிபதி வேட்பாளராக முடியுமா? கட்டுப்பணம் செலுத்துவதும் நியமன பத்திரம் தாக்கல் செய்வதும் ஒன்றா அல்லது வேறா? கட்டுப்பணம் செலுத்துவது என்பது வேறு, நியமன பத்திரம் தாக்கல் செய்வது என்பது வேறு. கட்டப்பணம் செலுத்துகின்ற எல்லோரும் நியமன பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை எந்த இடத்திலும் இல்லை. அதே போல கட்டுப்பணம் எத்தனை முறை செலுத்தினாலும் ஒரே ஒரு வேட்புமனுவை மாத்திரம்தான் கையளிக்க முடியும்.
எனவே கட்டுப்பணத்திற்கும் வேட்புமனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்னவென்றால், இலங்கையிலே ஒரு கட்சியிலிருந்து, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் 86 அளவில் இருக்கின்றன. அதில் ஒரு 80 கட்சிகள் 79 கட்சிகள் தான் போட்டியிட முடியுமான கட்சிகளாக இருக்கின்றன. ஏனைய 6 அல்லது 7 கட்சிகள் தமக்கிடையே உள்ள உட்பூசல்கள் காரணமாக அவற்றின் செயலாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்படாமையினால் அவர்களுக்கு போட்டியிட முடியாமல். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியிலிருந்து போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர் 50,000 ரூபாய் கட்டுப்பணத்தை, ஏனைய கட்சிகள் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளிலிருந்து போட்டியிட முடியும். அப்படி போட்டியிடுகின்றவர்களும் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களும் 75,000 ரூபாய் கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒருவராக இருந்தால் ஜனாதிபதி ஆவதற்கான தகைமை உள்ள இவருக்கும் சமர்ப்பிக்கலாம். ஆனால் சுயேட்சை வேட்பாளராக ஏனைய கட்சிகளின் வேட்பாளர் என்ற வகையிலோ சமர்ப்பிக்க முடியும். கட்டுப்பணம் செலுத்திய ஒருவர் இன்னும் நியமன பத்திரம் தாக்கல் செய்யவில்லை. அப்பொழுது இந்த நிலையில் கட்டுப்பணம் செலுத்திய ஒருவர் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கின்றார். நியமன பத்திரம் தாக்கல் செய்யக்கூடிய காலப்பிரிவுக்குள் அவர் கட்சியின் தலைவர் என்ற வகையில் கட்சி ஊடாக அவரது நியமன பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியுமா? இலங்கையிலே கட்சியின் தலைவர்கள், கட்சியின் செயலாளர்கள், கட்சியின் அங்கத்தவர்கள், இவர்கள் வேறு கட்சிகளில் போட்டியிடுகின்ற சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஒரு முறை அல்ல. உதாரணமாக எடுத்து பாருங்கள், இலங்கை பாராளுமன்றத்தில் இந்த 70-86 கட்சிகள் அனைத்தும் போட்டியிடுவதில்லை. அவர்கள் ஏதோ ஒரு கட்சியோடு இணைந்து போட்டியிடுகிறார்கள். அதற்காக அவர் ஏற்கனவே அந்த குறித்த முதல் கட்சியிலிருந்த அங்கத்துவம் நீங்குவதோ அல்லது அந்த கட்சியிலிருந்து தான் அவர் போட்டியிட்டு ஆக வேண்டும் என்று நிர்பந்திப்பதோ இல்லை, முடியாது. இலங்கை பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற 225 பேரும் நான் நினைக்கின்றேன் 13 கட்சிகளைத்தான் பிரதித்துவப்படுத்துகிறார். எந்த பெரும்பாலானவர்கள் தலைவர்கள், கட்சிகளின் தலைவர்கள் வேறு கட்சிகளின் பேரில் தான் போட்டியிடுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கு அது விதிவிலக்கு இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் ஒருவர் சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்ற ஒருவர் திரும்பவும் அவருடைய பெயரிலே கட்சி ஒன்றிலிருந்தும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டால் அவர் 2 வேட்புமனுக்களை சமர்ப்பித்தால் அவருடைய வேட்புமனுக்கள் 2ம் நிராகரிக்கப்படும். எனவே வேட்புமனு ஒன்று மாத்திரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பொதுவாக கட்டுப்பணம் செலுத்தியவர்கள் அனைவரும் வேட்புமனுக்களை சமர்ப்பிப்பதில்லை. கட்டுப்பணம் செலுத்தி வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்படாத விடத்தில் அல்லது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கட்டுப்பணம் முடிந்தளவு விரைவில் மீண்டும் அவர்களுக்கு கையளிக்கப்படும். ஆனால் போட்டியிட்டதற்கு பிறகு ஜனாதிபதியாக வேட்பாளராக போட்டியிட்டால் அவர் நாட்டில் அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகளில் 12.5% வாக்குகளை பெற்றிருந்தால் மட்டுமே கட்டுப்பணம் மீளப்பெற கொடுக்கப்படும், இல்லாவிட்டால் அது அரசுடைமையாக்கப்படும். எடுத்துக்காட்டாக தற்பொழுது ஜனாதிபதி அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார். அவர்கள் நியமன பத்திரம் தாக்கல் செய்யவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக நியமன பத்திரம் வேறாக தாக்கல் செய்ய முடியுமா? அதாவது சுயேட்சை வேட்பாளராக அவர் செலுத்திய கட்டுப்பணத்துக்கு முடியாது. ஏனென்றால் சுயேட்சை வேட்பாளருக்கான கட்டுப்பணம் 75,000. இவர் கட்சியிலிருந்து போட்டியிடுவதாயின் அதற்கு 50,000. எனவே அவர் கட்சியிலிருந்து போட்டியிடுகின்ற வேட்பாளராக வர விரும்பின் அவர் மீண்டும் அந்த 14ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு முதல்ல அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் கட்சி சார்பாக கட்டுப்பணம் வேறாக செலுத்தப்படும். அப்பொழுது 2 கட்டுப்பணங்களை செலுத்தியவர் 2 வேட்புமனுக்களை சமர்ப்பித்தால் 2 வேட்புமனுக்களும் தள்ளுபடியாகும். ஆனால் ஒரே ஒரு வேட்புமனுவை மாத்திரம், ஒன்றில் கட்சி வேட்பாளர் என்ற வகையில் அல்லது சுயேட்சை வேட்பாளர் என்ற வகையில் எந்த வகையில் அவர் சமர்ப்பித்தால் அந்த நேரத்திலே நிச்சயமாக ஜனாதிபதியாக இருக்கின்ற ஒருவர் தற்போது ஜனாதிபதி இருக்கின்ற ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக மாறுகின்றார். தற்பொழுது அவர் கட்டுப்பணமும் செலுத்தி இருக்கின்றார்.
அவருடைய அதிகாரங்களில் இதன் மூலம் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன? அவருக்கு செய்ய முடியுமானவை இதை செய்யும். பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது, நடைமுறை ரீதியான ஒரு சிக்கல். என்னவென்றால் கூறப்பட்டிருக்கிறது, தேர்தலுக்கான அறிவித்தல் வெளியிடப்பட்ட திகதியிலிருந்து தேர்தல் முடிவடைந்து அதற்கான முடிவுகள் வெளியிடப்படும் வரை தேர்தல் காலம் என்று கருதப்படும். அக்காலத்திற்குள் ஏதேனும் ஒரு கட்சியை அல்லது சுயேட்சை குழுவை அல்லது வேட்பாளரை ஊக்குவிக்கும் விதத்தில் அல்லது ஒரு கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு அல்லது மற்றொரு வேட்பாளருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலோ அரச வளங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுக்கப்படும். இந்த வகையில் தேர்தல் முடிவு வெளியான திகதியிலிருந்து கட்சி ஊக்குவிப்பு, வேட்பாளர் ஊக்குவிப்புக்காக அரச பணம் செலவிடுவதோ அரச வளங்கள் பிரயோகிக்கப்படுவதோ தடை. இதற்கு தேர்தல் ஆணைக்குழு அதற்கான தடை உத்தரவை விதிக்கும் அதிகாரம் இருக்கிறது. அந்த வளங்களுக்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் அதற்கு வகை கூற வேண்டும். அவ்வாறு வகை கூற தவறுகின்ற விடத்து அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற செயல்முறையினூடாக தண்டனை வழங்குவதற்கும் அரசியலமைப்பிலே ஏற்பாடுகள் இருக்கிறது. எனவே இந்த வகையில் கருத்தில் கொள்ள வேண்டியது, ஒருவர் வேட்பாளரா இல்லையா என்று தீர்மானிக்கப்படுகின்ற நிலை வேட்புமனு தாக்கல் கையேற்கப்பட்டால் மாத்திரம். அதுவரை அவர் வேட்பாளர். ஆனால் கட்சிகள் ஊக்குவிப்பு நடைபெறக்கூடும். கட்சி ஊக்குவிப்புகளோ அல்லது சுயேட்சை குழுக்களின் ஊக்குவிப்புகளோ இந்த அரச வளங்களை பிரயோகித்து மேற்கொள்ளப்படக்கூடாது. அடுத்ததாக இன்னொரு விடயம் என்னவென்றால், இலங்கை போன்ற அபிவிருத்தி குன்றிய நாடுகளில் ஏற்கனவே வரவு செலவு திட்டத்தினால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள், அந்த அபிவிருத்தி பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதும். இத்தகைய அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கின்ற பொழுதும் இங்கு கட்சி வேட்பாளர் ஊக்குவிப்பு இல்லாமல், மொத்தத்திலே கூறப்போனால் எந்த அரசியல்வாதியினதும் பங்களிப்பு இல்லாமல், எந்த அரசியல் கருத்துக்களுக்கும் இடமில்லாமல் அவற்றை மேற்கொள்வதாய் அதிகாரிகளை மாத்திரம் வைத்து அந்த அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அபிவிருத்தி பணிகளை தடை செய்ய வேண்டும் என்று தேர்தல் சட்டம் கூறவில்லை. அந்த அபிவிருத்தி பணிகளின் ஊடாக குளிர்காயக்கூடாது. யாரும் தங்களது கட்சியை ஊக்குவிப்பதற்கோ வேட்பாளரை ஊக்குவிப்பதற்கோ அதனை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இதனை கண்காணிப்பதற்குத்தான் தேர்தல் ஆணைக்குழு இருக்கிறது. முக்கியமாக தேர்தல் கண்காணிப்பு ஒழுங்கமைப்புகள் இருக்கின்றன, சிவில் அமைப்புகள் இருக்கின்றன, மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து சட்டங்களிலே இவற்றுக்கு நிவாரணம் பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் பல வழக்குகள் இருக்கின்றன. சில் துணி பகிர்ந்தளித்தமை, கரம்போர்டு பகிர்ந்தளித்தமை, அதே போன்ற ஏனைய உதவிகள், நிதி உதவிகள், பொருள் உதவிகள் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பான பல்வேறு வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகளின் தீர்ப்புகளும் இருக்கு. எனவே அவற்றை பின்பற்றி அவற்றுக்கு எதிராக மக்கள் விழிப்பாக நடவடிக்கை எடுத்தால் இந்த துஷ்பிரயோகம், பல துஷ்பிரயோகம் நடைபெறும். தேர்தல்கள் வரும் பொழுது முதன்மையாகவே ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு அபேட்சகர்களும் தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிடுகிறார்கள். நேற்று மக்கள் போராட்ட முன்னணி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை முதலாவதாக அவர்கள் வெளியிட்டார்கள். இப்படி ஒவ்வொரு கட்சியும் தற்பொழுது வெளியிட்டு வருகிறார்கள். இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது வெறும் தேர்தல் வாக்குறுதி அல்லது ஏதாவது சட்டபூர்வமான தன்மைகள் இருக்கிறதா? தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கும் தேர்தல் சட்டங்களுக்கும் இடையிலே ஏதோ ஒரு காரணத்தினால அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தொடர்பு ஏற்படுத்தவில்லை, தொடர்புகள் இல்லை என்றே கூறப்பட்டது. அதாவது எவரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எடுத்து கூறிய விடயங்களை
நிறைவேற்றாவிட்டால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்திலே இல்லை. ஏனென்றால் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் விடயம் தொடர்பாக தேர்தல் சட்டங்கள் அலசவில்லை. ஆனால் வெளிநாடுகளில் அதற்கான நடைமுறைகள் இருக்கின்றன. ஒருவர் வாக்காளர்களுக்கு அதனை தருவேன் இதனை தருவேன் என்று வாக்களித்து விட்டு சென்று வாக்காளர்களின் அபிலாசைகளை புறக்கணித்து அவர் இருப்பாராயின் அதை அந்த இடத்துக்கு அவர்களை அனுப்பி அவர்களது அந்த முடிவை மீள பெற்றுக்கொண்டு அவரை மற்ற கழகத்திலிருந்து அல்லது பாராளுமன்றத்திலிருந்து மீள தருவித்துக் கொள்ளும் முறை இருக்கிறது. அவர் 50,000 உதாரணத்துக்கு 50,000 ஓட்டு எடுத்திருந்தால் அதற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் கையொப்பமிட்டு கொடுத்து இவர் எங்களுடைய தேவையை நிறைவேற்றவில்லை, அதனால் இவரை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட்டு அதை நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்களை தெரிவித்துக் கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இலங்கையிலே உண்மையில் தேர்தல் சட்டம் அமலாகின்ற தேர்தலுக்கான அறிவித்தல் வெளியிடப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் காலத்துக்குள் அவர் சட்டமீறல்களில் ஈடுபட்டிருந்தால் அது தொடர்பாக தேர்தல் மனுக்கள் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குகளினூடாக தீர்மானிக்கப்பட்டால் அவருடைய உறுப்புரிமை நீக்கப்படுவதற்கு என்றே ஒழிய வேறு விதத்தில் தேர்தல் விஞ்ஞாபனம் மீறப்பட்டமைக்காக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான எந்தவித சட்ட ஏற்பாடுகளும். உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk